உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவி தற்பொழுது முழுமையாக பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வரவைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்படுகிறார். மேலும் லண்டனிற்கு சென்று தனது உடலை முழுமையாக பரிசோதனை செய்வதற்காக திட்டமும் தீட்டியிருக்கிறார். அப்போதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வரவைக்க முடியும் என்ற மாஸ்டர் திட்டத்தை போட்ட ஸ்டாலின் அவர்கள் இதனை எதிர்த்து தற்பொழுது திமுக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியும் தற்பொழுது போர்க்கொடிகளை தூக்கியிருக்கிறார்கள். இவர்கள் மீது வழக்கு பதிவு இருக்கும் நிலையில் அதை அனைத்துமே தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக முடிக்காமல் தற்பொழுது தனது குடும்ப அரசியலை மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் பெருக்குவது நியாயமா என்ற கேள்வியை நேரடியாகவே துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கூறிவிட்டார். மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 60,000 கோடி மெகா ஊழலை செய்திருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் தனது மகனை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதற்காக லண்டனுக்கு செல்ல போகிறார். துரைமுருகன் அவர்களை எதிர்த்தும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தனது மகனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வரவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல திட்டங்களையும் தற்பொழுது போட்டிருக்கிறார். அடுத்தபடியாக அடுத்த ஆட்சியிலும் 2026 தேர்தலிலும் வெற்றியடைந்தால் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வராக பதவியேற்பார். தனது வயதை காரணம் காட்டி கட்சியிலிருந்து கூட ஓய்வு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. இதனை தற்பொழுது உணர்ந்து கொண்ட திமுகவின் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவியை பறிக்க வேண்டும், அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்றும் அவரால் கட்சிக்கு அவப்பெயர் என்றும் தற்பொழுது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது உட்கட்சிகள் பூசல் ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வந்தால் நிச்சயமாக இரு அணிகளாக பிரியும் என்றும் அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது முழக்கங்களும் திமுகவில் எழுப்பப்படுகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களையும் மறைமுகமாக போட்டு கொண்டிருக்கிறார்.